வந்து சீக்கிரமே பிரச்சனை கட்டாகக்கூடிய நிறைய இஷ்யூ வந்து அந்த கஷ்டப்பட்ட மேனுவல் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி டிஎஸ் இருந்தாலும் சரி மேனுவல் கிட்ட கிடையாது. அந்த வேப்பர் கிட்ட கிடையாது. பொதுவே எல்லாமே சென்சாரே ஒர்க் பண்ணக்கூடிய ஈஸியாக மூலியமே எல்லாமே ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிட்ட அவங்க வந்து போடுறாங்க. இப்போ டிஎஸ்ஓவில் எப்படி போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் இருக்குது. அது ஒரு இஷ்யூ அதே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஈஸியாக கொடுக்குறாங்க. அதுபோல் எல்லாமே ஒரு கண்ட்ரோல் ரெடியூசர் எல்லாமே ஒரு டிஎஸ்பியில் என்னவோ அது எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்து அது ஈஸியாக தகவல் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஏன் அவங்க கொடுக்கலன்னா அது ஒரே ஒரு சரியான தான் கொடுக்குறாங்க. அதாவது ஆனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கார்பரேட் கட்டாயம். அதுக்கப்புறம் கேஸ் வந்து போயிடும். இப்படி கேஸ் வந்து பெட்ரோல் மாறப்போ ஒரு சின்ன மாறுது என்னன்னா அந்த கார்பரேட் கப்பலோட பெட்ரோலை வந்து ஃபுல்லாக எங்கே எடுத்துட்டு அடுத்த கேஸ் மாற்ற முடியும். இல்லைன்னா அந்த வாகனம் வந்து புதம் ஓடும் அப்படிங்கிறாங்க. இதை ஏதாவது பண்ணலாமா இல்லை இதே வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஓடிக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட் டைப்பை மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா டிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஸ்கொயராக போகிறாங்க. டிஎஸ் ஒரு கூட ரவுண்ட் ஸ்டெப்பில் போகிறாங்க. வித்தியாசம் தெரிவிக்கிறாங்க. இந்த வண்டியை பார்த்து இது டிஎஸ் போடுறாங்க. இன்றைக்கு தான் அதுவும் பண்ணுது. இதுக்கு ஈஸியாக கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே டிஎஸ்சி கான்செப்ட் தான். ஆனால் கார்பரேட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சொல்லுவாங்க பெட்ரோல் வரக்கூடிய ஒரு ஆனால் பண்ணுறது ஒரு சொல்லுவாங்க வந்து கொடுக்குறாங்க. இது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது. அதுவும் நம்ம 10-20 நாள் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி ஓப்பன் பண்ணிலாம் பார்த்தா நல்லா இருக்குது. வண்டி காட்டி வண்டி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் கஸ்டமர் எப்படி அதாவது நம்ம ஒரு கேஸில் போய்க்கிறோம், திருப்பி பெட்ரோலில் போய்க்கிறோம், கேஸுக்கு மாறணும் அப்படின்னா அந்த பெட்ரோலை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டா அந்த கப்பலோட பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் ஓடும். அதுவே அவங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கு மாற்றுவாங்க அப்படின்ற இல்லை அப்படியே ரன் பண்ணி டிபார்ட்மெண்ட் மாற்றுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை மட்டும் அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் தான் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் டிஎஸ் அதிகப்படியான கிட்ட வந்து நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இது நிறைய சாத்தியமாகும். மாற்றுத்திறன் அப்படின்றத அரசாங்கம் வந்து ஒரு நினைப்பாங்க. நம்ம கொஞ்ச நாளே பெட்ரோலோட டேக்ஸ் வந்து போடும். ப்ளஸ் அதுபோல் எல்பிஜி சிலிண்டர்ன்றது கம்பல்சரி அவங்க அதிகப்படியான எண்ணிக்கை வரப்போகுது. எல்லா ஊருமே 5-6 ரூபாய் ஆனாலும் கொண்டு வந்துட்டாங்க. திடீர்னு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு வாழ்வாதாரம் தான். ஆனால் இது வந்து ஒரு ஆர்வம் ஒரு முன்னும் கண்டிப்பாக அது வந்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா அந்த ஹெல்மெட் பாக்ஸுக்குள்ள அந்த சிலிண்டர் வைக்கிறதுனால அந்த ஸ்டோரேஜ் பூட் ஸ்பேஸ் குறையுது. ஆமா ஆமா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பைக் இருக்கு. பைக் வந்து ஹெல்மெட் பாக்ஸ் இருக்கு. ஒரு ஏணி பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. இப்போலாம் பார்த்தா ஹெல்மெட் திருட்டு போகிறதே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு கம்மியான விலையோட ஹெல்மெட்டை வாங்கி போட்டுக்கிறாங்க. இது போய் முதல்ல வந்து கொஞ்சம் திருட்டு போச்சுன்னா அப்போ வந்து கம்மி ஹெல்மெட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ சுற்றி விளைவிட்ட அளவுங்கிறது ஒரு கண்டிப்பான முறையில் இருக்குது அப்படின்றதுனால என்ன நடக்குதுன்னா எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு 3000 ஹெல்மெட்டை வாங்கிக்கிறாங்க. வாங்கி முன்னாடி வந்து இப்போ பார்க்கலாம் போய் 2000 ஹெல்மெட் அப்படி சும்மா தான் தொங்க போட்டுருக்காங்க வீட்டில். அப்போ அந்த அளவுக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க. அது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ ஸ்கூட்டில் உள்ளவங்க வந்து வைக்கிறாங்கன்னா அப்போ பைக்கில் உள்ளவங்க எங்கே வைக்கிறாங்க வீட்டில் கொண்டாட போகிறாங்க. அதனால நம்ம ஒரு மாற்றுகள் பயன்படுத்தப்போ ஏதாவது ஒன்று வந்து நம்ம கம்பல்சரியாக ஒன்று. ஆனால் இதுவே காலப்போக்கில் மாறும். என்ன அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் வந்து இது வச்சுக்கலாம் ஹெல்மெட் வச்சுக்கலாம். இப்போ வர ஜூபிட்டர் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுருக்கோம். குச்சி நீங்கள் சீட்டை கழித்து பார்த்தாலே தெரியும். அந்த வண்டியில் வந்து நம்ம எல்பிஜிக்கு மாற்றுறத டைமில் இருக்கும். ப்ளஸ் ஒரு ஹெல்மெட்டும் வச்சுருவோம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட விளம்பரமே தான் 2 ஹெல்மெட் வந்து உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த போகிற நேரத்தில் வண்டியோட டிசைனும் ஒரு மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரில் நடக்கும். இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா அதிகளவு எண்ணிக்கையும் இந்த அப்ரூவல் வந்து கரெக்டான முறையில் இப்போ கொடுக்குறாங்க. நிறையா போகிறப்ப மாற்றம் வந்து கம்பெனிக்காரங்களே கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு தான் என்னோட ஒரு கருத்து. நன்றி சார். நன்றி சார். ரெயின்போ மோட்டார்ஸ் உங்களோட கேள்வி சின்ன கேள்விங்க. நீங்க பார்த்தீங்கன்னா கேஸ்ல வண்டி ஓடுறதுன்னு வச்சுக்கீங்க சார். கேஸ்ல வண்டி ஓடிட்டு இருந்தா ஃபீல் பம்பு ஆள் இருக்குமா? நல்ல கேள்வி சார். முதல் நாளே கேட்டோம். நீங்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க. ஜிஎஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபீல் பம்பு வந்து ஆன் இருக்கும். இப்போ வந்து ஒரு எல்பிஜியும் ஒரு பெட்ரோல் நல்லா இருக்கும். என்ன கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா எல்பிஜி டு பெட்ரோல், பெட்ரோல் டு எல்பிஜி மாறுறப்ப அந்த மாறுதல் உண்டான ஒரு சின்ன தெரியக்கூடாது. ஒரு லேடிஸே ஓட்டுறாங்க டக்குன்னு கட்டாவது ஒரு நாட்டில் பெட்ரோல் வந்து திரும்ப எல்பிஜி மாறுனா அந்த அளவுக்கு சிந்தனை ரொம்ப வண்டி ஆஃப் ஆகக்கூடாது. ஐடிங் சிஸ்டம் எதுவும் நடக்காது. வண்டி சுத்தமாக கெட்ட விடுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஈஸியுமே ஏற்றாங்க. இதில் வந்து என்ன ஒரு காப்பி எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பெட்ரோலில் என்ன ஒரு ரேட்டிங் இருக்கோ என்ன ஒரு ரேட்டிங் இருக்கோ
அந்த மேட்ரிங்க அப்படியே தூக்கி கேஸ் வாங்குறாங்க. அதை வந்து புதுசாக அவங்க கொடுக்குறாங்க. அங்கே என்ன தகவல் ஒரு கேஸ் சிஸ்டம் டேட்டா பண்ணினாலும் அந்த டேட்டாவை அதே சென்சார் ரிசல்ட் எடுத்துக்கிட்டு இந்த எல்பிஜிக்கு பயன்படுத்துறாங்க. அதனால கண்டிப்பான முறையில் எப்பவுமே ஃபீல் பம்ப் ஓடிட்டு தான் இருக்கும். ஃபீல் பம்ப் நீங்கள் கொடுத்தாலும் கப்பலை இது பண்ணாலும் இக்னிஷன் ஆகிட்டு கரண்ட் வந்து வராது. அப்போ இதெல்லாம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பம்ப் ஓடணும் ஒரு 1.1 நிமிஷம் அதிகபட்சம் 1 நிமிஷம். இஎல்டிசி மோட்டராக தான் உங்களுக்கு 0.8 0.9 தான் வரும். நார்மல் மோட்டர் ஃபீல் பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷத்துக்கு கரண்ட் எடுத்துட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு சில மாற்றங்கள் பண்ணிட்டாங்க. நம்ம பம்பு ஓடுறது நிப்பாட்ட முடியாது. முடிஞ்சதுன்னா அதுக்கும் உண்டான ஒரு இதை நம்ம பயன்படுத்தி கொடுக்கணுன்றது ஒரு ஃபீட்பேக் எழுதிட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, சார் அந்த மாதிரி பண்ணுவேன். ஆமாம் சார் பண்ணுவோம். ஆனால் பெட்ரோல் வந்து திருப்பி டேங்க்கு வருவதனால ஃபால்ட் வராது, கண்டிப்பாக வராது. ஒரு வாரம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4-5 தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கூட அந்த இன்ஜெக்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 செகண்டோ ஒரு 10 செகண்டோ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் கூட பெட்ரோல் ஓடிட்டு அடுத்து கேஸ் மாறணும் கூட நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பெருசு நிறைய நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படி பெட்ரோல் இதுக்கு வேலை செய்யறதுனால இந்த ஃபீல் பம்ப் வந்து தொடர்ந்து ரன்னிங் ஆகணும். அதை வந்து புதிய சீக்கிரமே கேஸுக்கு மாறுறப்ப அந்த இது வரக்கூடிய டேங்கில் வரக்கூடிய மோட்டர் மட்டும் நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ப்ராசஸிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அதை பயன்படுத்தி இன்னும் என்னென்ன நூல்கள் இருக்குது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்றது இப்போ அவங்க வீட்டுக்காக எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும். நம்ம கேட்குறாங்க, நம்ம நோட் பண்ணிக்கிறாங்க. சரி சார், நல்ல ஒரு கேள்வி, நான் அடுத்ததில் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த கிட்டு மட்டும் எல்லா வண்டியிலுமே மானுபல் சிலை வந்து கட்டாது. ஓகேவா? இந்த சூழ்நிலையில் மட்டும் மானுபல் சிலை கட்டாது. என்ன ரீசன்? மானுபல் சிலைக்கு வந்து ஏன் இருக்கு கட்டாது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன ரீசன்? ஒரு சிக்னல் நம்ம கொடுத்தோம், ஒரு கடவுளுக்கு கொடுத்தோம்னா அந்த ரிட்டர்ன் சிக்னல் வந்து ஈஸியமுக்கு போனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது அந்த ஆக்சுவலோட அந்த சென்சாரும் கரெக்டாக இருக்குது. அதாவது சவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஈஸியமுக்கு வரணும், ரிட்டர்ன் வரணும். அந்த வேல்யூ வந்தாலும் மட்டுமே மானுபல் சிலை கட்டாகும். இல்லை ஒரு வயர் கட்டானாலும் ஒரு ஜாக் குடியிருந்தாலோ இல்லை சென்சார் ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் இருந்தாலோ சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஈஸியமுக்கு போகாது. அப்போ மானுபல் சிலை இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஆலோசனை பண்ணிடுவோம். நம்ம மீட்டிங் நம்ம சொல்லிடுவோம். எப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்சுவலேட்டர் போயிடுச்சு அப்படின்னா அந்த மானுபல் சிலை கட் பண்ணுறதுக்கு ஒரு பல்பு சொல்லுன்னு சொல்லிடுவோம். அந்த இடத்துல நம்ம பல்பு சொல்கிறப்போ சம் ரெசிஸ்டன்ஸ் போனால் அந்த மானுபல் சிலை வந்து கட்டாயம் அந்த ஆக்சுவலேட்டர் பழுதானாலுமே நம்ம அந்த கப்பலை தூக்கி பல்பு சொல்லும்போது மானுபல் சிலை கட்டாயம் வாகனம் மானுபல் சிலை இல்லாமல் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கான்செப்ட் அவங்க எடுத்துட்டாங்க. எப்படி நம்ம எக்ஸைஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அவங்க பண்ணிக்கலாம். சூழ்நிலை வந்து இன்ஜெக்டரை கட் பண்ணி பார்க்குறப்ப சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போகாதனால ரிட்டர்ன் போகாதனால பண்ணினால ஒரு எந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் என்ன ஆகும், மானுபல் சிலை வந்து எரியும். அப்போ இதை நம்ம வந்து அவங்க சொல்லிப்பாங்க, யாராவது சொல்லியிருக்காங்க, அவங்களே யோசனை பண்ணிடலாம். எல்லாமே அவங்க ஒரு ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாலும் ஒரு சின்ன போர்டை தயாரிச்சாங்க. அதில் ஒன்றுமே கிடையாது, அந்த போர்டையுமே எனக்கு காமிச்சாங்க. ஒரு 4 ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. சொல்லையா ரெஜிஸ்டர் வேல்யூ வந்து கரெக்டாக போனாலும் மட்டுமே அந்த மானுபல் சிலை கட்டாகும். ஒரு 4 ரெஜிஸ்டர் வேல்யூ கொடுத்து ஒரு சின்ன வேலை கொடுக்குறாங்க. இந்த ரெஜிஸ்டர் வேல்யூ போகிறப்ப மானுபல் சிலை கட்டாகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் இன்ஜெக்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பண்ணிடுறாங்க. ஜூபிட்டருக்கு யாராலையும் ஆனாலும் அந்த போர்டையும் கொடுத்துறாங்க. இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுட்டா பாட்டிங்க மானுபல் சிலை கட்டாகும் அப்படின்றது அதேதான். அது ஒன்றும் இல்லை சார். நாங்கள் ரெஜிஸ்டர் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னால் நம்ம ஒரு பல்பு போட்டு செக் பண்ணுவோம். அந்த பல்பு போடுறப்ப அந்த வேல்யூ வந்து அது போடுறப்ப மானுபல் சிலை கட்டாகும். அந்த வேல்யூ ரெஜிஸ்டர் தான் கொடுக்குறாங்க. அது ஒன்றுமே கிடையாது. பல்பே வந்து ஒரு ரெஜிஸ்டர் தானே. அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் வேல்யூ கொடுத்து இந்த இன்ஜெக்டர் அந்த இன்ஜெக்டர் கண்ட்ரோல் பண்ணி மானுபல் சிலை வந்து கட் பண்ணுறாங்க சார். இதுதான் எனக்கு ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. இது செல்வம் பச்சையப்பன் 2 பேரும் பேசுங்க. அவங்க ஈக்குவல் பால் அடிக்கலாம். நம்ம இதே மாதிரி பால் பம்பு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை நான் பார்த்துப்போம். பால் பம்பு எரியும். அதே மாதிரி அது ஓடிஜி தனியாக இருக்கா இல்லை லேப்டாப்பில் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லேப்டாப்பில் போட்டு யாராவது பண்ணுற மாதிரி. 2வது இன்னொரு நம்ம அதே மாதிரி தான் டேங்க் வந்து ஃபீல் பம்பு ஓடுமான்னு இருக்குது. ஓகே, அதே மாதிரி மேக்ஸிமம் டேங்க்ல பெட்ரோல் எவ்வளோ இருக்கணும், அந்த பெட்ரோல் கேஸ் மட்டும் போட்டு நம்ம ஓட்டலாம். எல்பிஜி கேஸ் மட்டும் போட்டு பெட்ரோல் கட் பண்ணிட்டு சுத்தமாக கட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ணால் பம்பு பண்ணலாமா, இல்லைன்னா அந்த மோட்டர் ஆகுமா? அந்த மாதிரி 2 கேள்வி.
ரெண்டாவது எல்பிஜிக்கு இப்போ வந்துருக்காங்க. எல்பிஜிலாம் இப்போ கொஞ்சம் லேட் போகுதுதான். இப்போ ஜிஎன்ஜி மட்டும் எல்லா இதுவும் ஆனால் எல்பிஜி இப்போ வந்துருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. பயன்படுத்து. ஓகே சார். அதாவது எல்பிஜி சிஎன்ஜி அப்படின்னு எல்லாமே எடுத்து சொல்லிட்டோம். ஒரு மாற்று எரிபொருள் வந்து கண்டிப்பாக நம்ம வருங்காலத்தில் ஃபியூச்சரில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்காங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ வரக்கூடிய எல்லாருக்குமே வரக்கூடிய லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆரம்பிக்கப்பட்டு இதே பெட்ரோலை வந்து நம்ம நம்பி இருக்க முடியாது. ஏதாவது எரிபொருள் அப்படி கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் வாகனம். எலக்ட்ரிக் வாகனத்தை பற்றி எல்லாத்தையும் தெரியும். ஒரு நெடுதூர பயணம் அப்படின்றது அதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காசு. அப்போ அதுவும் லைனில் ஈடுபட்டோம், மினிமம் ஓட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்பிஜின்றது ரொம்ப ஒரு பழமையான காலத்தில் எல்லாருமே மாட்டிப்பாங்க. நம்மளுடைய பழைய நம்பர்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்சார் கிட்ட ஒரு ப்ரோக்ராம் கிட்ட கிடையாது. எல்லாமே மேனுவல் கிட்ட எலாபரேட் பண்ணக்கூடிய கிட்ட தான். அதெல்லாம் வந்து எப்படி போகும் பார்த்தீங்கன்னா லிக்விடாகவே போகணும். போய் ஒரு சின்ன ஒரு எலாபரேட் வச்சு ரேடியேட்டர்ல இருந்து நமக்கு பாட்டை ஹீட் பண்ணி அதை எடுத்து அதை வந்து வேப்பர் ஆரம்பிக்கும். அதை எடுத்து அது வந்து வரக்கூடிய வேப்பராலும் லிக்விட் வராது. அந்த மாதிரி டிசைன் பண்ணி எடிஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறப்ப புகையோட தன்மை அதோட கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி குறையும் அப்படின்னால அதெல்லாம் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்கல. அப்படின்றப்ப நீங்கள் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும், இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறது இந்த மாதிரி வேப்பருக்கு எடிஷன்லாம் மாற்றி அவங்க வந்து பண்ணுறதுனால ஒரு சட்டத்துக்குள்ள இருக்கு. சிஎன்சி போகும், சிஎன்சியே போக மாட்டேங்குது. சிஎன்சி போகுதுன்னா ஒரு தடவை ஒரு டேங்க் எங்கே இருக்கோ அது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு தடவை ரெண்டாவது வச்சா அந்த டேங்க் ஃபில் பண்ணணும். ஆனால் எல்பிஜியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ போகும், 2 கிலோ போகும், 100 ரூபாய்க்கு இன்னும் 50 ரூபாய்க்கு கிடைக்கலாம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் மேலே சிஎன்ஜினால பெட்ரோல் வந்து ரொம்ப எல்லா ஊர்லேயுமே கம்மி. பாலம் வந்து வந்துட்டு சிஎன்ஜி லாரி வந்துட்டு சிஎன்ஜி பஸ்ஸே வந்துச்சு. ஆனால் இருக்கக்கூடிய பெட்ரோல் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ரொம்ப கம்மி. அப்படியே இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு வண்டியை வந்து நீங்கள் போட்டு வெளியே வந்துட்டு இவ்வளோ நிற்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் ப்ளஸ்ஸாக வந்து இது பண்ணி எழுதுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஆனால் எல்பிஜியை பொறுத்தவரை எப்படி கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு பெட்ரோல் அடிக்கிற டைமிங் தான் வருது. அதோட 2-3 செகண்ட் பெட்ரோல் அந்த அளவுக்கு டைமிங் இருந்தாலும் எல்பிஜி நின்று போகும் அப்படின்னால இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்குறாங்க. அப்படி அப்ரூவ் கொடுக்குறப்ப பழைய வந்து ரொம்ப சுதமாக 24 சென்சார் இப்போ நம்ம ரீசன்ஸ் தான் என்ன நடக்குது என்ன மாநில அந்த மாதிரி நீங்கள் எல்பிஜி ப்ரோக்ராம் பண்ண முடியுது. அதை கன்சல்ட் பண்ணி காமிச்சதுனால நான் கூட கொடுக்குறாங்க. இது என்ன சார் இருக்குது சார் இன்னொரு கேள்வி வந்து எல்பிஜி பெட்ரோல் சுத்தமாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் பேசி வச்சுக்கணும். இந்தியா சொல்லிடுவாங்க 2 லிட்டர் பெட்ரோல் ஆகுது அந்த வாகனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மெயின்டெனன்ஸ் இருக்குது மெயின்டெனன் நீங்கள் நான் பெட்ரோலாக கொஞ்ச நேரம் ஓட்டிக்கிடுவேன், அதுக்கப்புறம் நான் எல்பிஜி மாற்றலாம் மாற்றிக்கலாம். இல்லை கூட நான் எல்பிஜி தான் ஓட்டணும் நீங்கள் ஓட்டிக்கலாம். ஆனால் டேங்குள்ள பார்த்தீங்கன்னா எப்பவுமே பம்பு வந்து கேரளமாக இருக்கிறதுக்கும் நம்மளோட இன்ஜெக்டர் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கும் எப்போது ஒரு 5 செகண்டாக ஓடணும். அதுக்காக அதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க பியூராக எனக்கு எல்பிஜி தான் வேணும்னா அந்த 2வது முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 2 செகண்டில் எல்பிஜி மாறணும் அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு 3 இஷ்யூ கொடுக்குறாங்க. கேஸோட ப்ரெஷரு, கேஸோட டைமிங்கு, இந்த மாதிரி ஒரு 3 இஷ்யூ அதாவது ஹீட்டு. இந்த 3 நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மூலிமா நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படின்ற ஒரு 2-3 செகண்ட் வந்து எல்பிஜி மாற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கஷ்டம் இல்லை, நான் கொஞ்ச நேரம் பெட்ரோல் ஓட்டணும். ஏன்னா பெட்ரோல் வண்டி ஓடினா இன்ஜின் வந்து சேஃபாக இருக்கும், நல்லா இருக்கும், ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1 நிமிஷம் கூட ஓட்டுற மாதிரி இருக்கலாம், 5 நிமிஷம் கூட ஓட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். எல்லாமே அந்த லேப்டாப்பில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை நம்ம பண்ணி நம்ம உங்களுக்கு கஸ்டமர் என்ன கேட்கறோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி கூட எல்பிஜி வர மாதிரி வச்சுக்கலாம்னா தேங்காய் இருக்கக்கூடிய குடிப்பமும் இந்த ரூம் சீக்கிரமே உங்களுக்கு போகிறதுக்குள்ளான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதனால் மினிமம் ஒரு 2 லிட்டர் பெட்ரோலை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பெட்ரோல் வண்டி கேஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இன்னும் ஒரு லைஃபாக இருக்கும் அப்படின்னா அவங்க சொன்ன தகவல் இது நம்மளே யோசனை பார்க்கலாம். இப்போ என்ட்ரி எடுத்து உடனே பம்பு போகுதா அதே தான். அப்போ குறிப்பிட்ட ஒரு செகண்டில் வந்து நம்ம அதை செட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு 5 செகண்ட் போகணும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எல்பிஜி மாறினா அதுவே மாறிக்கணும். இப்போ நீங்கள் போகிறீங்க எல்பிஜி வந்து குறைஞ்சிருச்சு, நீங்கள் மர போட மறந்துட்டீங்க, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது பெட்ரோல் மாறி உங்களுக்கு உள்ள வராது வண்டி. இப்போ நீங்கள் சொல்லி பெட்ரோல் நீங்கள் எல்பிஜி
சேர்த்தான் வரும். அதனால அந்த சிஸ்டம் அதுக்கு போய் நடந்துக்கிறேன் எழுதிக்கு குறைஞ்சிருச்சு. அதுவே உங்களுக்கு சேர்த்து கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். வண்டி வந்து பெட்ரோல் ஓடுது, அடுத்து நம்ம எங்கே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஒரு இன்ஜின் அப்படின்னா ஒரு வாடகை இருக்குன்னா கொஞ்சோண்டு பெட்ரோலே ஓடணும். ஆரம்பத்தில் பெட்ரோலாம் அடிக்கணும், குறிப்பிட்ட சால்வெண்ட் போன்ற மாதிரி குறை யூஸ் பண்ணாங்க. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அதோட தன்மை வந்து அடிப்படை அதுக்கு போகிற ரேஷியோ வேற. நம்மளுடைய லிக்விடோட ரேஷியோ வண்டிகளுக்கு வர்றதுனால முக்கியமாக பிஎஸ்சி சாதனங்களுக்கு வர்றதுனால குறிப்பிட்ட ரேஷியோ அடிப்படை அதிகமாக இருக்காமல் இருக்குது. வண்டி குறிப்பிட்ட சாதனம்னா அதில் இருக்கு. அதனால நம்பிக்கை நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட லைஃப் அப்படி கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நார்மல் சிஸ்டம் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணுவீங்க, 60,000 போகுதுன்னா 1000 மீட்டர்னா 80 கூட ஓடுது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 40 நம்ம ஓடுதுன்னா அதே தான் இந்த எல்பிஜிக்கு ஓடும். நீங்கள் இருக்கிறதுக்கு எந்த ஒரு டிஃபரெண்ட் இல்லை. இன்ஜினியர் எந்த மாற்றம் இல்லை. இன்ஜினியர் மட்டும் லெவலில் கொண்டு பார்த்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சொன்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க. ஈஸி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிளாங்காக தான் வரும். அதாவது பிளாங்காக கொடுக்குறாங்க. அதையும் நாங்கள் கேட்டோம், சார் எதுக்கு பிளாங்காக கொடுக்குறீங்க? இப்போ ஜெஸ்ட்டுன்னு கொடுக்க வேண்டியதானே, ஜூட்டர்னு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் பிளாங்காக கொடுக்குறீங்கிறப்ப அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, சார் ஏற்பிள் ரேஷியோ அப்படின்றத நம்ம வண்டிக்கு முக்கியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பரேஷன் ரேஷியோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு வார்த்தை சொன்னாங்க. அந்த வண்டி வந்து உதாரணத்துக்கு 40,000 பெட்ரோலே ஓடிடும். அதுக்கு வந்து கேஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வண்டியோட கம்பெனி 40,000 கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ அந்த ரேஷியோ வந்து இந்த லேப்டாப் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப அதை ரீட் பண்ணும். ஒரு கால்குலேஷன் மூலம் ஒன்று இருக்குது. அதை தட்டுவாங்க. அந்த வண்டிக்கு எவ்வளோ கம்பரேஷன் ரேஷியோ இருக்குது, வேகம் இருக்குது, டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ செகண்ட் அந்த வண்டி ஆகுது அப்படின்றத ஒரு கால்குலேஷன் 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட் அதை எடுத்துக்கிட்டு அந்த இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈஸியெல்லாம் ப்ரோக்ராம் பதிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க வந்து பிளாங்காக பண்ணுறாங்க. இல்லை சார் நாங்கள் கொடுக்கலாம். அப்போ அந்த வண்டி ஒரு சில மாட்டுக்கு தான் 80,000 போகிற வண்டிக்கு எல்பிஜி மாட்டுவாங்க. அப்படி மாற்ற வண்டிகள் வந்து அந்த வண்டியில் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈஸியை வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் எப்போலாம் அதை ரீசெட் பண்ணிக்கலாம் வண்டிக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதில் எக்கச்சக்க ப்ரோக்ராம் இருக்குது சார். வண்டியோட தன்மைக்கு ஆட்டோமேஷன்லாம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் கொடுத்துட்டோம்னா வண்டி ஒரு மணி நேரம் என்ன கண்டிஷன் வருதோ அதே கண்டிஷன் அப்படியே ப்ரோக்ராம் எடுத்து பண்ணணும். சென்சாரே தேவையில்லை. சென்சார் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இந்த ரிசல்ட் வச்சுட்டு எல்பிஜி ஓரமாக ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்து கொடுத்துக்கொண்டு பார்த்து ஒன்று தான் கொடுத்தாங்க. இதுவே போதுமானது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால இப்போ நீங்கள் அடுத்து எரர் கேட்டீங்க. எரர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சில் வந்து ஒரு மெரூன் கலர் லைட் மாதிரி இருக்கும். அந்த லைட் எரிஞ்சிட்டாலே நம்ம பேசிக் பண்ணிக்கலாம். சரி வாகனத்தில் ஏதோ சென்சார் வயர் கட்டாக இருக்குது, எது கடிச்சிருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரிண்ட் ஆகும், எரர் வந்து பிரிண்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா லேப்டாப் போட்டு தான் பண்ண முடியும். நம்மளோட ஓபிடி கேபிள் தான் ரீசெட் பண்ணுறதுக்கு டேட்டா கேபிள் தான் கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக முடியல. ஒரு லேப்டாப் வந்து இருந்தால் இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி நன்றி. செல்வம், உங்களோட கேள்வி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப விரிவான விதத்தை கொடுத்துருக்கீங்க. நம்ம வலைத்தளத்தில் எல்லாருமே கற்றுவாங்க சார். இல்ல சார், பச்சையப்பன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செல்வம், பச்சையப்பன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செல்வமும் பேசணும் அப்படின்னார்ல, கொஞ்சம் 2 பேருமே பேசிங்க. செல்வம் பேசுறீங்களா? பச்சையப்பன் பேசட்டுமா? செல்வம், இன்னைக்கு நிறைய சூப்பர் சூப்பர். ஓகே, வெரி குட். நவீன்லாம் உள்ள வந்திருக்கீங்க. அப்புறம் யாராவது கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட கை சிம்பிள் போடுங்க. அப்பதான் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஒருத்தராக சொல்றேன். விஜயகுமார், உங்களோட கேள்வி கொஞ்சம் ஷார்ட்டா கேட்டுருங்க. அதுக்கடுத்து வீரமணி ராஜேந்திரன். கேளுங்க கேளுங்க. எனக்கு ஒரு நாள் சுத்தமாக எங்களுக்கு வந்து அந்த கிட்டு மாற்றுறதுக்கான ட்ரைனிங்கே கொடுக்கல. அவங்க வேலைலாம் வந்து ஒரு பிரில்லியண்டான மெக்கானிசம். எல்லாருமே நல்லாவே இருக்காங்க. நீங்கள் ட்ரைனிங் இருக்கிறதுனால எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க இந்த கிட்ட கொண்டு போய் நீங்கள் காமிச்சாலே அவங்க ஆல்ரெடி மாட்டிடுவாங்க அப்படின்றது தைரியத்தை தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. நானும் யார்கிட்டையுமே கேட்கல. சரி மாற்றணும் அப்படின்றதுல மாட்டணும். அப்போ மாற்றத்துக்கு முதல்ல ஒரு யோசனை,
இதை எங்கே வச்சா அந்த நான் சொன்ன 2 மூணு இருந்துருக்கணும், 1 இருக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட் வந்து மைண்டில் வச்சுட்டு அதிகமாக அந்த ஓசை பெட்டாக வராமல் எந்த நேரத்தில் கரெக்டாக கொண்டு போகணும், எந்த நேரத்தில் ரெடியூஸ் வச்சா பாடி கட்டாது. ஒரு சம்பளத்தை ஆக்ஷன் ஆகும் கூட அந்த பெட்ரோல் டிப்போ, அதாவது எல்பிஜி டிப்போ, இந்த மாதிரி இருக்காது அப்படின்றத மிஷன் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் நாள் இருந்துச்சு. கரெக்டாக முதல்ல மாற்றம்ன்றது இதுக்கு முன்னாடி நான் கேஸ் மாற்றுறது மாற்றம் நான் பார்த்துருக்கேன். ஒரு கேஸ் ஃபிட்டிங் பண்ணுறது மாற்றுறது நம்மளோட டைப்பிங் நமக்கு தெரியாது. இப்போதான் முதல்ல அந்த டைப் வைக்கணும், டைப் வைக்கணும், இதுக்குள்ள டைப் வைக்கணும் அப்படின்றத கொஞ்சம் இது பண்ணி கான்செப்ட் பண்ணி அதை மாற்றணும். அப்படின்றத அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் அதுலேயே உட்கார நம்ம பல வேலையும் பார்த்துட்டு இதையும் அப்பப்போ உடல் வைக்கிறதா பார்த்தா முடியாச்சு. இந்த டைமிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து 30 டிகிரி 20-30 டிகிரி கரெக்டான முறையில் வாங்கி வைக்கணும். அதுக்கு பார்த்து தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க, டூல் வச்சுதான் அந்த டைம் நேரம் இந்த டூலை வச்சு 30 டிகிரி காமிச்சா அதை வச்சு டைப் பண்ண சொன்னாங்க. அந்த டூல் வாங்க வேண்டியதில்லை. அது ஏன்னா நம்ம செல்லில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் ஒரு இது இருக்கும், எல்லா செல்லுமே அது இருக்கும். கேமராஸ் ஒரு சின்ன ஒரு டிபார்ட்டாக எல்லா செல்லுமே கொடுத்துருவாங்க. அந்த செல்லை கரெக்டாக அந்த சிலிண்டர் வைக்கிறதா அதுக்கு 30 டிகிரி காமிச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த நம்ம டைப் பண்ணிக்கலாம். அது ஸ்பெஷல் ரூம் இதுக்கு வேண்டியதில்லை. இது ஸ்பெஷல் ரூம் பார்த்தீங்கன்னா அந்த சீப்பை கட் பண்ணுறதான். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீப்பை கட் பண்ணுறது இல்லை, 5 ரூபாய்க்கு ஒரு கட்சி பார்த்துருக்கீங்க, 2 ரூபாய்க்கு அதுதான் அந்த சீப்பை கட் பண்ணுது. அவ்வளோ நாடாவது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து இந்த இடத்துல வைக்கலாமா, இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் நம்மளே ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசஸ் ஒன்று மாட்டிக்கிறேன். அசஸ் வந்து இன்னைக்கு தான் மாட்டேன், ஒரு 3 நேரம் நம்ம மாட்டிட்டேன். இந்த ப்ரோக்ராம் மட்டும் நம்ம நல்ல ப்ரோக்ராம் நாளைக்கு தான் போய் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் நம்மளே பண்ணிக்கலாம். அவங்க அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுவே நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அவங்க வந்து கூப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா 4 பேருக்கு நீங்களும் அது பண்ணணுன்ற கான்செப்ட் தான் அவங்க இருக்காங்க. எடுத்து நீங்கள் மாட்டுங்க, எங்கள் கம்பெனி இன்ஜினியர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் அதிக அளவு மாட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர் வந்து உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. சார் என்ன சார் இந்த கம்பெனியில் இருக்குது, ஐடி ஓடலை, மைலேஜ் ட்ராப் ஆகுது, டிஸ்கவுண்ட் கணக்கு இஷ்யூ இருக்குது, 2 பேரை வச்சு போனோம்னா கொஞ்சம் தேவை அப்படின்ற இஷ்யூ வரப்ப உங்களை வந்து உங்களுக்கே அந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருவாங்க. சார் இதுதான், இதை வந்து நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எடுத்தோடனே தர மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி மாட்டுறீங்க, உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே இது கிடைக்கும். எல்லாருமே கரெக்டாக மாட்டி ஃபீட்பேக் கொடுக்குறப்ப ஒரு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேக்டரியை போட்டு காமிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய டிஸ்பிளேல நல்லா மாட்டின வீடியோ அனுப்பிச்சுட்டான். அது அவங்க வேலைகளுக்கும் அவங்க இது காமிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாடலை மாட்டீங்க, நம்ம ட்ரெயினிங் கொடுத்த அந்த பயிற்சியாளர் வந்து எப்படி மாட்டிக்கிறாங்க பாருங்க, அவங்க தெளிவாக இதெல்லாம் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம வீடியோ போட்டு. அப்போ அவங்க பாருங்க சார் இதெல்லாம் மாட்டலாமா, இதெல்லாம் வைக்கலாமா, உதாரணத்துக்கு மாட்டினா கேடிஸ் பக்கெல்லாம் கொஞ்சம் தடுப்போம். அதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு இடத்துல அழுது கொஞ்சம் மாட்டுறோம். அதெல்லாம் மாற்றாங்க. இந்த இடத்துல வைக்கிறாங்களா, இந்த இடத்துல இருக்கிறாங்களா, சூடாக இருக்கா, கட்டலையா அப்படின்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பார்க்குறாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடைக்குது. இப்போ நீங்கள் 2வது கிட்ட வர்றப்ப எனக்கு 3 மணி நேரத்தில் நான் முடிச்சிட்டேன். அவங்களுக்கு ஒரே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் ஒரு கிட்ட மாட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த வேலையை பார்த்தீங்கன்னா இப்போ 2000 சொல்கிறாங்க. நாங்கள் 3000 வந்து 4000 சின்னதாக வேணும், நாங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணி வேலை எடுத்தாலும் 2000 வாங்கிடுவோம் சார். ஆமாம் சார், இதெல்லாம் லேபர் வந்து 3000 ரூபா தான் வாங்கணும் சார். இப்போ அதில் வந்து இந்த இஓடி சென்சாரு அவங்க தனியாக வந்து இதுக்காண்டி மாட்ட சொல்கிறாங்களா, அது எந்த இடத்துல வைக்கிறீங்க? அதே மாதிரி ஓட்டு சென்சார் பழைய இந்த வண்டியில் இருக்கிறதுலே எடுத்துக்கிறாங்களா, இஓடி மட்டும்தான் மாட்டுறாங்களா? அந்த இஓடி எப்படி மாட்டுறீங்க, எந்த இடத்துல அந்த கவுலில் ஓட்டை போட்டு மாட்டுறீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் தகவல் சொல்லிடுங்க. இஓடி சென்சார் வந்து அவங்க செப்பரேட்டாக ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 9 10 இருக்குது. அது என்ன பண்ணால் அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக, அதாவது லேட்டாக வந்து டெம்பரேச்சர் எடுக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நாங்கள் வச்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீலர் எங்கே வச்சோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரெக்டாக நம்ம கவுண்ட் டோர் போடணும், ஃபேன் டோர் போடணும், அது சொல்லி இருக்குது. அதை லூஸ் பண்ணி அவங்களுக்கு சின்ன ப்ராக்கெட் எதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த ப்ராக்கெட் ஒரு எட்டாம் பண்ணுறது அதை போட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த கவுனும் அந்த ஹெட்டோட கவரும் உள்ள சொல்கிற மாதிரி நம்ம கொடுத்தாலே அந்த வீடு வந்து கரெக்டாக பட்டுருது. இல்ல அதுதான் சார் எனக்கும் அதான் ஒரு டவுட்டு. ஏன்னா காத்துல இருந்து வரக்கூடிய டெம்பரேச்சருக்கும் இன்ஜின் பாடியில இருந்து வரக்கூடிய டெம்பரேச்சருக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம நார்மலா இஓடி சென்சார் வந்து போருக்குள்ள வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அதுல இன்ஜின்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட்ல வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த சென்சாரு. பிளஸ் அந்த ஹீட்டும் உள்ளுக்குள்ள வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இது வெளியில இருக்கிறதுனால இது எப்படி அது கணிச்சு அப்ப அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் 50% தானே கிடைக்கும் அதுக்கு. அதுதான் எங்களுக்கு ஒரு டவுட். அது என்ன பண்றாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே ஒரு ரீடிங் வந்து அந்த சென்சாருக்கு கொடுத்து வராங்க. நம்ம லேப்டாப்ல பார்க்கும்போது
இப்போ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஈவோடி சென்சார் டிஃபால்ட் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 35 டிகிரி டு 40 டிகிரி டிஃபால்ட் இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி டெம்பரேச்சர் கொடுத்துறாங்க. அந்த கீ ஆன் பண்ண 30 டிகிரி வந்து ஒரு 5 செகண்ட் 35 டிகிரி வந்தோடனே உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே நடக்கிற மாதிரி அவங்க கொடுத்துறாங்க. அதனால ஏதோ ஒரு அந்த டெம்பரேச்சர் பரவாயில்ல. இப்போ நம்மளாம் என்ன வச்சோம்னா எடுத்து டாப் கவர்ல பேன் லீக் அதாவது பேன் லீக் கவர் வெளியில் ஒரு சூழல் பண்ணிட்டு அதுல ஒரு பாக்கெட் தனியாக எடுத்து வெட்டோட அந்த டாப் கவர்ல போடுற மாதிரி வச்சுட்டோம். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் போடுறப்ப அது கரெக்டான ஒரு டிஃபால்ட் டெம்பரேச்சரோட தாண்டி வந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எடுக்கிறப்போ தான் அந்த சாஃப்ட்வேர் இது பண்ண போனோம். கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் அது ரிசல்ட் எடுத்துருச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ஒரு குப்பை ஆனது வண்டியோட மேல் சென்சாரோட டெம்பரேச்சர் பிளஸ் உள்ள வரக்கூடிய கேஸ் டெம்பரேச்சர் மெனிஃபோல்டு கொடுக்கக்கூடிய வேகம் இதை எடுத்துக்கிது. அதான் ஆக்சிலேஷன் பண்ணி ஓடுது. ஈவோடி சென்சாரில் அவங்க முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி அது ப்ரோக்ராம் எடுத்துக்குது. முதல் ஒரு டைம் மட்டும் தான் அது ஒரு ரிசல்ட் எடுத்துக்கிட்டு பண்ணுது. ஆனால் இந்த டெம்பரேச்சர் எடுத்துக்குது. மெனிஃபோல்டு கொடுக்கக்கூடிய வேகம், கேஸோட ப்ரெஷர், கேஸோட டெம்பரேச்சர் இதுக்குள்ள வரப்போ இவரோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டெம்பரேச்சர் வெளியே வந்து எடுத்துட்டு ரிசல்ட் பண்ணுது. அதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணி ஒரு வண்டி போட்டாங்க. இருக்கிற வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. அப்பயே நம்மளோட ஈவோடி சென்சாரே கொடுக்கலாமே அப்படின்னு நம்மளோட ஈவோடி சென்சார் லைனை கொடுத்தா அது ரொம்ப அக்யூரேட்டாக வேல்யூ எடுத்துச்சு. எடுத்து நல்லா தான் இருந்துச்சு. அப்படி பண்ணலாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சொன்னாங்க சார் இது ஈவோடி சென்சார் ரிசல்ட் வந்து எப்பவுமே ரெகுலர்ஸாக இது எடுக்காது. ஒன்ஸ் எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன் அடுத்து கேஸ் டெம்பரேச்சரோட வேல்யூ எடுத்துக்கிட்டு கரெக்டான முறையில் ரன் பண்ண ஆரம்பிச்சார். இதோட முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஓட்டு சென்சாரோட ரிசல்ட்டுமே கொண்டு வந்து ஒரு அதாவது காப்பி மாதிரி இருக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா மேப் சென்சாரோட வேல்யூ தான். அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக எடுப்போம். ஜிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மேப் சென்சாரோட வேல்யூ இதில் மேப் சென்சாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எடுத்துறாங்க. ஐஏகேல இன்க்ளூட் பண்ணி எடுத்துறாங்க. வேகம் எடுக்கிறாங்க, கேஸோட ப்ரெஷர் எடுக்கிறாங்க, கேஸோட டெம்பரேச்சர் எடுக்கிறாங்க. இந்த 3 வேல்யூ வச்சுட்டு இப்போ இன்ஜெக்டர் டைமிங் வந்து நம்ம பிக்கப் வேலை அதோட நாட்டு நீங்கள் கணக்கு பண்ணுறோம்யா. இதில் வந்து ஏதோ இது நாட்டுலாம் எடுக்காது, பிக்கப் வேலைலாம் எடுக்காது. அப்போ எது கேஸ் இன்ஜெக்டர் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னலோட வேகம், இன்னல் காலம் எப்பெல்லாம் நடக்கும் அப்பெல்லாம் வேகம் வருவாங்க. அதை மென்ஷன் பண்ணி தான் இன்ஜெக்டர் எல்பிஜி தெளிக்க சொல்கிறாங்க. அப்படி எப்பெல்லாம் அது வேகம் வருதோ அப்பெல்லாம் கூட இந்த இன்ஜெக்டர் வந்து எல்பிஜி வந்து தெளிக்கணும். இதுதான் அதோட மில்லி செகண்ட் டைமிங் இருக்குது. அதில் வந்து எடுக்கிறாங்க. அதனால் ஈவோடி சென்சார் வந்து நீங்கள் ஓரளவுக்கு எடுத்துல அந்த டச் ஆஃப்ல டச் பண்ணவே மாட்டான். இப்போ நீங்கள் அசஸ் பண்ண அசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு வயல் வர்றதுக்கு ஒரு சின்ன ஏக்கம் போல்டு போட்டு 2 போட்டுருக்காங்க. அதில் கட் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். என்னன்னா அந்த வீட்டோட டாப் நட்டு நான் கழிப்பிட்டு அந்த நட்டு மேலே ஒரு 8ஆம் நம்பர் ஒரு நட்டு லைட்டாக 10 வச்சு நீங்கள் ஒரு காப்பர் 10 வச்சு அதாவது கிளாஸில் 10 வச்சு நீங்கள் போட்டுங்கன்னா அதில் இந்த சென்சார் நம்ம கையில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா புதிய சீக்கிரமே வீட்டாக அந்த இஷ்யூ வந்து போயிடுறது அதையும் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் அவங்க நம்ம என்ன சார் வேண்டியதில்லை நீங்கள் ஓரளவுக்கு வேல்யூ அதை எடுத்துட்டாலே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வேன் சென்சார் வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு விஷயத்தை சொன்னாங்க. நன்றி சார். நன்றி சார், நன்றி. விஜயகுமார். ஹலோ சார், வணக்கம். நான் வேலூர்ல இருந்து விஜயகுமார் பேசுறேன். நம்ம கேஆர்யூஸ் வந்து வேலூர்ல கிடையாது சார். நம்ம வந்து இந்த ப்ரொபோஸ் இருக்கு அவங்களுக்கு நம்ம கன் செட் ஆகுமா அது எலக்ட்ரிக் ரோட் பண்ணுது. அதே போல ஒயரிங் எல்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம கட் பண்ணி போடுறது இது காய்கறியும் ஆக்டிவ் சென்சார் பிளஸ் நம்ம வந்து இசிஎம் நம்ம கட் பண்ணி கைட் பண்ண வேண்டியது இருக்கு. இனி ஃபியூச்சர்ல ஏதாவது பிளாஸ்டிக் கப்பல மேல ஏதாவது கொடுக்கறதுக்காக ஏதாவது பேச முடிஞ்சா பேசுங்க சார். நீங்க சொன்ன இஷ்யூ நான் முதல்ல சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுங்க அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா கட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு தான், ஒரே ஒரு ஆக்சுவல் தான் நம்ம கட் பண்ண போறோம். அதாவது இன்ஜினுக்கு போகக்கூடிய சிக்னல் கிடையாது. இன்ஜினுக்கு போகக்கூடிய சிக்னல் கட் பண்ணிட்டு அங்கிருந்து வரக்கூடிய 2 வேலை ஒரு வேலையில் இன்ஜின் இருக்கும், ஒரு வேலையில் ரிட்டர்ன் ஈஸியாக நம்ம போகிறோம். அப்போ அதுக்குமே நாங்கள் சொல்லிட்டோம் சார் இப்போ கட் பண்ணி போட வேணாம், ஏன்னா எங்களுக்கு ஃபியூச்சரில் பாதிப்பு கொடுக்குறோம். இல்லை சார் அதுக்கு கரெக்டாக நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். ஏன்னா நீங்கள் மேல் கிளியர் வந்து போட்டுக்கோங்க கட் பண்ணுறப்ப சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சார் நீங்கள் சொன்னாங்க கூட நாங்கள் அதான் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து நம்ம யாருமே கட் பண்ண போகிறோம், லூப்பிங் தான் பண்ணுவோம். அதாவது லைட்டாக சீக்கிட்டு அந்த இடத்துல நம்ம சுத்தம் தான் போகிறோம். இப்போ ஓல்டு சென்சார் அதே மாதிரி கட் பண்ண வேண்டியதில்லை. லைட்டாக அந்த ரூமில் இருக்கிற கம்பி தெரியாமல் லைட்டாக சீக்கிட்டு அந்த லைட்டை நம்ம கொடுத்த வேலை செய்யலாம். பொருட்கள் பிள்ளைங்க மாற்றணுங்க அதுக்கு நீங்கள் மேல் கீழே கனெக்ட் போட்டுக்கலாம். ஆனால் கம்பெனியில் நாங்கள் என்ன செய்யணும்னா சார் இது எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே ஓல்டு சென்சார் போடுற புள்ளி
நீங்க கொடுக்குற வகைகளை வாங்கி அதெல்லாம் ரிட்டர்ன் அப்படின்னா இந்த இன்ஜெக்ட்லேயே ஒர்க் செஞ்சாரு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் ஓகே சொல்லிட்டாங்க சார். இப்போதான் சார் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி மெக்கானிக் எல்லாம் டெக்னீஷியன் ஃபீட்பேக் எடுத்து ஒன்றும் நாங்கள் பண்ணியிருக்கோம். புதுசு நீங்கள் எதுவுமே கட் பண்ண முடியல. அப்படி ஜாக்க ஒரு இந்த ஜாக்காவது அந்த ஜாக்காவதையும் மாட்டி இப்போ டெஸ்டிங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாருமே மாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா ஃபீட்பேக் வரும். நீங்கள் வந்து டிசைன் பண்ணாங்க ரெஜிஸ்டர் வெளியே போட்டு போனாங்க ஒரு அந்த மாதிரி எல்லா ஆளுங்களுக்கும் ரொம்ப எளிமையாக மாட்டக்கூடியவங்களை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதே போல அந்த கவுன்ஸ் செட் ஆகுமானது கொஞ்சம் இப்போ கேரளத்துக்கு போனோம் அப்படிங்கிறது நீங்க எங்க வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கு கேரளத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கு. அது போக அடிஷனலாக தனியாக 2 பொருள் இருக்கு. அவங்கள்ட்ட வந்து அந்த நன்றி சேர்ந்து முதல்ல எங்க மாட்டீங்க நீங்க முதல்ல நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. பல்சு நீங்க இருக்க மாட்டீங்க எங்களுக்கு இல்லை ஆனா லீக்கேஜ் ஆகும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாமே மாட்டாங்க. நன்றி குணா சார், ரொம்ப நன்றி. தண்டராஜ், உங்களோட கேள்வி. இந்த கிட்டு நம்ம என்ன அதாவது கிட்டு வந்து நம்ம கூட பண்ண முடியாது. இப்போ நீங்க கஸ்டமர் டைரக்டா ஒரு கஸ்டமர் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பேசலாம் சார் மொத்தம் மாற்றத்தை அப்படின்னு அது உங்களோட இதுதான் இருக்கும். ஏன்னா இப்போ ஆன்லைன்ல எல்லா பொருட்களையும் கொடுக்குறாங்க. நம்ம கஸ்டமர் விசாரிச்சாங்கன்னா அது உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணலாம், கிட்டோட ரேட்டை நீங்க என்ன பண்ணாங்கன்னா உங்களோட சேர்த்த மட்டும் நீங்க கூட வாங்க சார். நான் கிட்ட வாங்க எனக்கு கூட மாட்டி கொடுக்குறேன். என்ன சொன்னது 600 ரூபா வந்து 700 ரூபா ஒரு சார் நம்ம கிட்ட நம்ம வரது வந்து 11 ரூபா வருது சார். அப்படியா சார்? அந்த கிட்ட நம்ம வாங்கி வச்சு கண்டிப்பா வாங்கி பண்ணலாம். உங்களுக்கு டீடைல்ஸ் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க. இல்லை உங்களுக்கு அப்படியே இருந்தால் அவங்க பக்கத்தில் உள்ள பல்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வண்டி கேட்குறீங்கன்னா எல்லா வண்டியும் உங்களுக்கு தான் அந்த டேங்க் ப்ராடக்ட் மட்டும் வண்டி வண்டி அந்த கிட்ட நம்ம காலேஜ் சார் குணா சார் ஒரு நிமிஷம். நம்ம ஹைடெக் மூலியமா நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் இப்போ நான் வந்து வர வெள்ளிக்கிழமை அவங்க ஓனரை பிடிக்க முடியல. வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு நம்ம ஹைடெக் மூலியமாவே உங்களுக்கு எப்படி டூல்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேனோ அது மாதிரி கேஸ் கன்வர்ஷன் கிட்டும் வந்து நம்ம கம்மியான ரேட்ல வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவசரப்படாதீங்க. உங்களுக்கு வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பரை இது பண்ணிக்கோங்க. இல்ல குணா சார் சொன்ன மாதிரி நீங்க டைரக்டா வாங்குறதுனா 11,000 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம் தாராளமா. அது அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருங்க. அதை நான் வாங்கி வச்சு உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேயா? அது எல்லாமே கரெக்டா இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைடெக் மூலியமா நம்ம ஒரு இது மாட்டிடுவோம். ஆல்ரெடி குணா சார் நம்ம ஹைடெக் மூலியமா ஒன்று மாட்டி சக்சஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2வது மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நானும் வந்து எனக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல, நான் வந்து மாட்டும் போது அதுல சிக்கல்கள் எது இருக்கா என்ன ஏது எல்லாமே வந்து நானும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு கண்டிப்பா சொல்றேன். ஓகே, அடுத்து டிகே ஆட்டோமொபைல்ஸ். இல்ல அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வேணுங்கிறத நீங்க பணம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கூடிய விரைவில் நெக்ஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கு இப்ப உங்க ஓனர்கிட்ட பேசினேன். இப்போ அந்த கேஆர் ஃபீல்ஸ் ஓனர்கிட்ட பேசினேன். எப்ப வரணும்ன்றதையும் சொல்லிட்டாரு. இப்ப நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து சொல்லி நெக்ஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஓகே. அதாவது இப்ப யாருக்காவது கிட்டு வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ரேட்டை விட ஒரு 500 ரூபா கம்மியா கிடைச்சா கூட உங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஆமா. அதே மாதிரி டிகே ஆட்டோமொபைல்ஸ் உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே, எஸ்கே ரெயின்போ மோட்டார்ஸ்.
டேங்க் மூடி பார்த்தீங்கன்னா அது எப்படி போட்டாலுமே போடலாம் சார். 3 ஸ்க்ரூ போடுறது, அதனால ஒரு ஸ்டெடி மாதிரி போட்டு ஒரு 1 சைடு போற மாதிரி பண்ணுங்க. திருப்பி போட்டா அது வந்து லிக்விடா போயிடும் அப்படி சொல்லுங்க சார். ரெண்டாவது அந்த லைனை வந்து கட் பண்ணாதான் அது பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் லைன் வந்து கட் பண்ணிக்கிங்க சார். ஈஸியாக கொடுக்குங்க சார். அது பம்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கீ சாவி ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பம்பு கட் ஆஃப் ஆகி அதுக்கு கேஸ் மாறுது.